ஆறாம் வகுப்பு தமிழ், தமிழ் தேன் மற்றும் இயற்கை ஆகிய 2 பாடங்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. இதில் முதல் வினா, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மழையும் பயனையும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதாங்க சரியான விடை. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வலஞ்சுழி அப்படிங்கிறது கிளாக் வைஸ் சரியானதாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இடஞ்சுழி. ஓகேங்களா? அப்போது சரி. அடுத்தது இணையம் அப்படி இருக்குன்னு பாருங்க. இணையம் அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் கிடையாது, தேடுபொறி அப்படிங்கிறது தான் சர்ச் இன்ஜின். இணையம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. ஓகேங்களா? அப்போ பி அதாவது தப்பு. அடுத்து தொடுதிரை டச் ஸ்க்ரீன், அது ரைட்டுங்க. அடுத்து 4வது ஆப்ஷன் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து 3வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அறிஞ்சொற்பொருட்களில் பொருந்தாது. விளைவு அப்படிங்கிறது விளைச்சல் சரி, சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு சரி, அசதி அப்படிங்கிறது சோறும் சரி. இதில் தப்பு அப்படிங்கிறது நிருமித்த அப்படிங்கிறது தாங்க தவறு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தவறான விடை. அடுத்து 4வது வினா என்னன்னு பார்க்கலாங்க. 4வது வினா பாருங்க. பெருஞ்சித்தினார் எழுதிய கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளை உடையது? ஆப்ஷன் பி 8 தொகுதிகளை உடையதுங்க. அடுத்து 5வது வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியம் அப்படின்னு இருக்குங்க. இது தவறு. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தவறு. அவர் பேர் கனகசபை. ஓகேங்களா? அடுத்தது 2, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர் பாரதிதாசன். இது சரிங்க. அடுத்து பாரதிதாசன் தேசிய கவி அப்படிங்கிற போற்றப்படுகிறார் அப்படிங்கிறது தவறு. தேசிய கவிங்கிறது பாரதியாருங்க. அதே மாதிரி இங்கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறது பாரதியாருடைய பெயர். இல்லை, அதே மாதிரி தேசிய கவி அப்படிங்கிறது பாரதியாரை குறிக்கும், பாரதிதாசனை குறிக்காது. 5வது வினா, பாரதிதாசன் பாவேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இதுவும் சரி. அப்போது ஆப்ஷன் டி 1, 3 தவறு, 2, 4 சரி. அடுத்து 6வது வினா பாருங்க. அக்ரிணை அப்படிங்கிற சொல்ல பிரிச்சல சொல்லியிருக்காங்க. அக்ரிணை அப்படிங்கிறது ஆப்ஷன் சிங்க, அல் பிளஸ் திணை. அதுதான் சரியான விடை. அடுத்து 7வது வினா, ஒரு பாடல் வரி கொடுத்து யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பாருங்க. தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சில் இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிற வரி யாருடையதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி ஈழக்கவிஞர் காசி ஆனந்தங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 8வது வினா பொறுத்துக. பாடல் லைனை கொடுத்து அது யார் எந்தெந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு அது இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் என்னென்னு பாருங்கள். தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே அப்படிங்கிற பாடல் வரி ஆப்ஷன் தொல்காப்பியத்தில் வருங்க. ஓகேங்களா? 1க்கு 3. அடுத்து எமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற லைன் வந்து சிலப்பதிகாரத்தில் வரும். அதுக்கு அடுத்தது தமிழன் கண்டாய் அப்படிங்கிற லைன் வந்து தேவாரத்தில் வருங்க. ஓகேங்களா? அடுத்துக்கு 9வது வினா, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படிங்கிற பாடலை வாணிதாசன் பாடியிருக்காருங்க. அடுத்து 10வது வினா, ஒரு லைன் கொடுத்து அது தொடர்பான கூட்டுகளை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாங்க. மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படிங்கிற லைனை பற்றி இந்த பாடலை பாடியவர் பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறது சரிங்க. பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்து 3 பாருங்க. இப்பாடல் நூறாசிரியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? இதுவும் தவறு. பெருஞ்சித்தனார் பாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இது சரி. அப்போ 1, 4 சரி, 2, 3 தவறு. ஆப்ஷன் டி. அடுத்து 11வது வினாங்க. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இந்த லைனை பாடினது யாருன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி பாரதியார். 12வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை அறிக. 12வது வினா, தமது பாடல்களில் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பியவர். ஆப்ஷன் இது வருங்க. அதாவது பெருஞ்சித்தனார் வரும். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் வரும். அதாவது மாறி மாறி வரும். அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. அடுத்தது பாருங்க.
தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. அது அருஞ்சொற்பொருட்கள். இதில் கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம், அலி அப்படிங்கிறது கருணை, திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம், திங்கள் அப்படிங்கிறது மட்டும்தாங்க தவறு. ஆப்ஷன் ஏங்கிறது தவறான விடை. அடுத்து 14வது வினா. 14வது வினா பாருங்க, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அப்படின்னு சொல்றது வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேரா இருக்கு. ஓகேங்களா. தொல்காப்பியம் 2. கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி அப்படிங்கிறது கார்னாப்பது தான் அப்படி சொல்லுது. அந்த லைன் வந்து கார்னாப்பது இருக்கு. அடுத்து 3 பாருங்க, நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிறது பதிற்றுப்பத்தில் வரும். அடுத்தது பாருங்க, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படிங்கிற சொல்ற நூல் பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்தது திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் மாலை. அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. அடுத்து 15வது வினா. அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ்ச்சொல் அப்படிங்கிறதுல ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், உழவர் அப்படிங்கிற சொல் வந்து நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் அப்படிங்கிற சொல் பதிற்றுப்பத்தில் வருது. முதலை அப்படிங்கிற சொல் வந்து குறுந்தொகையில் வருது. ஊர் அப்படிங்கிற சொல் திருமுருகாற்றுப்படை. உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. 16வது வினா. கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான் என்ற பாடலில் புகழப்படும் அரச மரபு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி சோழருங்க. ஓகேங்களா. அடுத்தது 17வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது சரியான விடைதாங்க. அடுத்தது உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 22 இருக்கு. அது தவறு. மார்ச் 20 அப்படிங்கிறது தாங்க சரி. ஓகேங்களா. அப்போ 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து 18வது வினா. தவறாக பொருந்தியுள்ளது தேர்க அப்படின்றாங்க. இதில் அதாவது பிரித்து அது கூட்டி எழுத சொல்கிறாங்க. இதில் தமிழெங்கள் அப்படிங்கிறது சரி, அமுதென்று சரி, செம்பயிர் சரி, 8 திசை அப்படிங்கிறது தவறுங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் பி, அதாவது 1 2 3 சரி, 4 மட்டும் தவறு. அடுத்து 19வது வினா. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் மேற்கண்ட பாடலில் பாரதியார் உணர்த்துவது தமிழ் மொழியின் தூய்மையா, செம்மையா, தொன்மையா, இனிமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி தொன்மை அப்படிங்கிறதாங்க சரியான விடை. அடுத்து 20வது வினா. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இரண்டாவது கூற்று, டா, யா, லா ஆகிய வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆகும். ஆகியவை வலஞ்சு எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 1 சரி 2 தவறுங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 21வது வினா. 21வது வினா. பாகற்காய் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. பாகு அல் பிளஸ் காய், அதாவது ஆப்ஷன் டிங்கிறது தாங்க சரியான விடை. அடுத்து 22வது வினா. தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்படின்னு எந்த நூல்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம் சரி. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம், அதுவும் சரி. தமிழன் என்ற சொல் முதல் இடம்பெற்ற நூல் தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து இதில் திருவாசகம் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா. அப்போ 1 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து 23வது வினா. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருள்களில் இல்லாதது. இதில் சோலை அப்படிங்கிறது தாங்க அந்த பொருளில் வராது. ஏன்னா சோலைங்கிறது கா, நெடில் கா வரும். ஓகேங்களா. அப்போ டி மட்டும் அதில் பொருந்தாது. அடுத்து 24வது வினா. பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை 6 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. அடுத்து பாருங்க, அலர் என்பது பூவின் 4வது நிலையாகும். இது தவறு. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி 1 2 ரெண்டுமே தவறு. அடுத்து 25வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புல் அப்படிங்கிறது 6 ரைட்டு, மடல் அப்படிங்கிறது தாளை, தோகை அப்படிங்கிறது நாணல், கமுகு அப்படிங்கிறது பாக்கு. ஓகேங்களா. அப்போ இது மட்டும் தப்பு. ஆப்ஷன் டி மட்டும் தப்பு. அடுத்து 26வது வினா.
சரியாக பொருந்தியுள்ளதா என ஆராய்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசை தமிழ், உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது நாடகத் தமிழ். மூணுமே சரிங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த வினா, சரியாக பொருந்தாததை தேர்க அப்படின்னு தமிழ் எழுத்துக்களில் சரியாக பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் 3 வந்து சரிங்க. 5க்கான சரியான தமிழ் எழுத்தும் சரி, 9க்கும் சரி, 10க்கு மட்டும்தாங்க தவறு. ஆப்ஷன் டி மட்டும் தவறு. அடுத்து 28வது வினா, கீழ்கண்டவற்றுள் திருக்குறள் இடம்பெற்ற சொல்களில் பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எல்லாமே சரிங்க. அதாவது வேளாண்மைங்கிற சொல்லும் இருக்குது, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, இது எல்லாமே திருக்குறள் இருக்குது. ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 29வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது, அதாவது பிரித்தெழுதுக சொல்லியிருக்காங்க. இடப்புறம் அப்படிங்கிறது இடதுபுறம். ஓகே. அடுத்து சீரிழமை, சீர் பிளஸ் இளமை. சிலப்பதிகாரங்கிறது சிலம்பு பிளஸ் அதிகாரம். கணினி தமிழ்ங்கிறது கணினி தமிழ். இதில் சீரிழமை மட்டும் தப்புங்க. சீர் பிளஸ் இளமை இது மட்டும் தப்பு. அடுத்து 30வது வினா, பொறுத்துக. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5ம் கலந்து இவ்வுலகம் ஆனது அப்படிங்கிற சொல்ற நூல் வந்து ஆப்ஷன் தொல்காப்பியம் தாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. அடுத்தது, திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னது ஔவையார். அதுவும் சரிங்க. அடுத்து, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி, இதை சொல்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 18, அதாவது 4வதாக இருக்கிறதாங்க அது சொல்லுது. அடுத்து, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் வந்து நற்றிணைங்க. அடுத்தது, தொலைவில் உள்ள பொருளை உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற நூல் திருவள்ளுவ மாலை. அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 4, 3, 5. ஓகேங்களா. அடுத்து 31வது வினா, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து மொத்தம் 5ங்க. அடுத்து 32வது வினா, உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 7 அப்படிங்கிறது தவறு. உயிரெழுத்துக்களின் நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதும் தவறு. ஏன்னா அது ரெண்டும் மாறி மாறி வரும். இது இங்கே வரும், இது மேலே போகும். அப்போ தான் சரியாக இருக்கும். அடுத்து, மாத்திரை என்பது கால அளவை குறிப்பதாகும். அது சரி. மெய்யெழுத்துக்களின் மாத்திரை அளவு 1 கிடையாது, அரை. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி 3 மட்டும் சரி, 1, 2, 4 தவறு. 33வது வினா, சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. ஓகேங்களே. இதுக்கான பழமொழி, பொருத்தமான பழமொழி என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி சுத்தம் சோறு போடும். அடுத்தது, தமிழின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி முக்தி காப்பியம். அது மட்டும் தாங்க பொருந்தாது. அடுத்து 35வது வினா, பொருந்தாத தேர்க. வெண்குடை அப்படிங்கிறது வெண்மை பிளஸ் குடை. பொற்கோடு அப்படிங்கிறது பொன் பிளஸ் கோட்டு. அவன் அழிபோல், அவன் பிளஸ் அழிபோல். சரிங்க. இது கொங்கலர் அப்படிங்கிறது மட்டும் தப்பு. ஆப்ஷன் சி மட்டும் தப்பு. அடுத்து 36வது வினா, முத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் அப்படின்னு பாடியவர் ஆப்ஷன் சி பாரதியாருங்க. அடுத்து 37வது வினா, பிரித்தெழுதுங்க. நன்மாடங்கள், நன்மை பிளஸ் மாடங்கள் சரி. அடுத்து, நிலத்தின் இடையே இது மட்டும் தவறுங்க. ஆப்ஷன் பி மட்டும் தவறு. ஓகேங்களா. அடுத்து 38வது வினா, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். அது சரிங்க. அடுத்து, பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் செல்கின்றன. அதுவும் சரிங்க. அடுத்தது, நிலவாழ் பறவைகளில் பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படிங்கிறது தவறு. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை வந்து கப்பல், கூளைக்கடா அப்படிங்கிறது சரிங்க. அப்போ ஆப்ஷன் டி 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து 5வது வினா, சாரி 39வது வினா,
தென்திரை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடல் அடிகள் மூலம் பறவைகள் வலசைப்போதல் பற்றி கூறியவர் சத்திமுத்தி புலவர். ஆப்ஷன் பி. அடுத்து 40வது வினா. இந்தியாவின் பறவை மனிதர் சலிம் அலி. அடுத்தது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்ற புத்தகத்தை எழுதியவர் சலிம் அலி. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொன்னது சலிம் அலி. பறவைகள் பற்றிய படிப்பு பேர் ஆர்த்தினாலஜி. ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை. அடுத்து 41வது வினா. எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னா 1954. அடுத்து 42வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமிழில் முதல் எழுத்து மொத்தம் 30ங்க. அடுத்தது சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஆயுத எழுத்து தனிநிலை என்று அழைக்கப்படுகிறது. இது மூணுமே சரிங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 43வது வினா. வரிசை மாறி உள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இதில் ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் அப்படிங்கிற சொல் தாங்க சரி. அடுத்து 44வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கிலத்தில் கண்டம் அப்படிங்கிறதா கான்டினென்ட் ரைட்டு, வானிலை வெதர், வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது மான்சூன் கொடுத்துருக்காங்க, அது தவறுங்க. மான்சூன் அப்படிங்கிறது பருவநிலை. ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் பி மட்டும் தவறு. ஓகேங்களா. அடுத்த வினா.